நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இதனுடைய 312வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேத்தியே சொன்னபடி ஸ்ரீ மகா சிவபுராணத்தினுடைய சில பகுதிகளை பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி காலையில் ஒரு அரௌண்டு 9:30 வாக்கில் கிளம்பி ஒரு 10:30க்குள்ளே நான் அரியத்துறைக்கு போனேன், பரமூர்த்தீஸ்வரரை பார்க்குறதுக்கு. மரகத வெளியில் அதே மாதிரி அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் மேல் முதலம்பேட்ட கிராமத்தில் ஆதி கைலாச நாயகி புதுசாக அங்கே ஒரு குருக்கள் ஜாயின் பண்ணியிருக்கார். அவரை பார்த்துட்டு பேசிட்டு அவருக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்தேன். இந்த இதுக்கு சொல்ல வரேன்னா, ஈஸ்வரன் கோவிலை வெளிப்படுறது ரொம்ப 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 சேலஞ்சுன்னு இருக்குது. இது சத்தியமாக நான் சொல்கிறேன். என்னுடைய அரியத்துறையில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக போயிட்டுருக்கேன். நான் நாட் 1 or 2 years, 40 years. என் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் அம்மா எல்லாம் 85 வயசு வரைக்கும் அங்கே வந்திருக்கா. என்னோடய மாமி காசியில் அவள் விடோல் எடியவ. அவள் மடி பண்ணிட்டா, தலையெல்லாம் வழிச்சுட்டா. அவள் வந்திருக்கா. பரமாச்சாரியார் 65ஆம் வருஷம் அந்த கங்கையில் நீராடியிருக்கார் அரியத்துறையில். பரமூர்த்தி க்ஷேத்திரன்ற பேர் இந்த இடம். இது ஏன் சொல்லணும்னா, இந்த சிவன் பேரில் அதுக்கு தனியாக அதீத அன்பு வந்துடுத்து. ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகிடுது. இந்த அம்பாள் பூஜையெல்லாம் பண்ணாலும் ஈஸ்வரர் விடவே மாட்டான். சிவராத்திரி தயவுசெய்து எல்லாரும் அவள் ஊரில் இருக்க கோவிலுக்கு போங்க, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நான் முன்னாடி சொல்கிறேன், இந்த வஸ்திர தானங்கள்லாம் தானம்னு வேறு. சாமிக்கு முதல்ல வாங்கணும். பாத்தில் துணி வாங்கணுன்னா ஊரில் சாமிக்கு வாங்கி கொடுக்காது. பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தா அது மனுஷாளுக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டா அந்த ஹரிசாண்டல் லைன்ஸு, அந்த ஒரு துணி நெய்யும் போது குறுக்கு நடுக்கமாக இருக்கிற இழைகள், ஹரிசாண்டலாக அப்புறம் இழையெல்லாம் பெண்ணை குறிக்கிறது. வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாம் ஆணை குறிக்கிறது. எத்தனை 10,000 இருக்குன்னா அவ்வளோ காலம் சொர்க்கத்தோட ஜீவிதம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதுக்காக வஸ்திரங்களை தானம் பண்ணோன்னு சொல்லியிருக்கு. சரி, மனுஷாளுக்கு எப்படி சுவாமிக்கு வஸ்திரத்தை புரிஞ்சுக்க, நமக்கு சில சொர்க்கத்தோட நல்ல சௌக்கியமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதுக்காக நம்ம வாங்கி தரணும் சொல்ல. அதாவது சாமிக்கு கொண்டு கொடுக்கும்போது ஒரு சாமிக்கு எண்ணெய் காப்பு வச்சுட்டேன்னு கூட ஒரு நாள் புது வஸ்திரம் வாங்கி சாத்தணும்னு இருக்கு. அபிஷேகம் பண்ணுற முதல்ல எண்ணெய் பண்ணுவா, எண்ணெயை தான் சாத்துவா. அதுக்கப்புறம் ஸ்நானப்படி, அப்புறம் பஞ்சாமிரதம், பால், தேன் என்னென்னோ பண்ணுறா. ஸோ அது மாதிரி பண்ணும்போது புது வஸ்திரம் சாத்தணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இதை நம்ம நினைவில் வச்சுக்கோ. யார் யாருக்கு எப்போ முடியுமோ செய்யுங்க. அது வருஷத்தை ஒரு தடவையாக செய்யுங்க. அதை இப்போ மகா சிவபுராணத்தில் இந்த கதை நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். நான் வாட்ஸ்அப்லேயே பேசியிருக்கேன் அந்த காலத்தில். இதை ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர். இந்த கதை கேட்டாலே அவ்வளோ புண்ணியம் சொல்லியிருக்கு. எல்லா சௌக்கியமான வாழ்வு கிடைக்கிட்டு பார்க்கலாம். அதை இறைவன் ஆண்டியாக தோன்றி அரசகுமாரனுக்கும் அந்தனகுமாருக்கும் அருள் செய்தல். இதை பார்க்க போகிறப்போ இந்த கதையில் என்ன சொல்லுக்குன்னா, ஒரு விதர்ப்ப நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டை சத்தியவிரதன் ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். சத்தியரதன் தர்ம நெறியே அவன் நெறி, வாய்மையே வெல்லும் என்ற கருத்துடையவன். சிவனாகவே என்னும் தர்மசீலன். அவன் அரசாட்சி அறந்தது அவன் தவறாதது. ஆகவே அவன் வாழ்நாட்கள் இன்பமயமாக கழிந்தது. ஆனால் அப்படியே போயிட்டு இருக்குமா லைஃப் கிடையாது. இப்போ ஏற்பட்ட ஆளுக்கும் சர்க்கிள் அடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது சத்தியரதன் பகைவரோட போர் செய்ய வேண்டியிருக்கு. ஷால்ப நாட்டு ராஜாக்கெல்லாம் சேர்ந்துட்டு அவனை அட் அ டைம் அப்போஸ் பண்ணுறான். இவங்க அவளை நிறைய பேர் இருக்கா. ஸோ அதனால் இந்த பை த டைம் அவனுடைய மனைவியான மகாராணி கர்ப்பம் விட்டுருக்கா. அவன் ஸோ அவன் அரண்மனையில் தப்பிச்சுன்னு போயிடுறான். ஸோ இந்த சண்டையில் சத்தியரதனோட பெரும் படைகள் அழிந்தன. விதிவசத்தால் சத்தியரதனும் சால்வர்களால் கொல்லப்பட்டான். மன்னர் இறந்ததும் மீதியுள்ள படைகளும் மந்திரிகளும் பயத்தில் கலங்கி சிதறி ஓடிவிட்டனர். அப்பொழுது விதர்ப்ப நாட்டு மகாராணி, அதாவது சத்தியரதனோட மனைவி, நாற்புறங்களை பகவல் வந்தது போதும் பெரும் முயற்சி செய்து ஏதோ ஒரு விதத்தில் தனது தலைநகர் அரண்மனையிலிருந்து வெளியேறினாள். அந்த சமயத்தில் அவள் நிறைமாத கர்ப்பிணி. ஆகவே சோகம் வந்தது. மனம் விரும்பிய அவள் சிவபுராண திருவடிகளையே தியானித்தவாறு கிழக்கு நோக்கி தொலைதூரம் சென்றாள். பொழுது முடிந்தது. இறைவனது திருவருளால் அங்கு அருகில் உள்ள
ஒரு குளிர்ந்த தடாகத்தை பார்க்குறா. அந்த தடாகத்துக்கிட்ட போகிறா. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இதற்குள் தொலைதூரம் கடந்து வந்து விட்டாள். தடாகத்தை அருகில் வந்தவள் அங்கே நிழல் தரும் மரத்தடியில் அமர்ந்தாள். இரவு திருவிழா அவளுக்கு அவளுக்கு பிரசவ காலம் வந்துட்டு. ஸோ மக்கள் நடமாட்டமே இல்லாத மரத்தின் நிழலில் அவ்வரசி ஒரு ஆண்மகவை பெற்றாள். அந்த நேரம் ஒரு உத்தமமான சுப முகூர்த்தமாய் இருந்தது. ஜோதிடப்படி அனைத்து நலங்களும் மிக்க நல்ல முகூர்த்த நேரம் அது. பிறந்த குழந்தையோ அனைத்து உத்தம இலக்கங்களை எல்லாம் பெற்றிருது. உத்தம இலக்கணங்களை இப்போ ராஜாவுக்கு உண்டான என்னென்ன அந்தஸ்தம் அது மாதிரிலாம் முகத்திலே தெரியுது குழந்தைக்கு. அரசி பிரசவித்த வேளையில் விடாய்க்கிற நீர் இந்த பக்கத்தில் இது இருக்குது, ஜுரம் இருக்குது, ஒரு தடாகம் இருக்குது, குளம். அங்கே இறங்கி தண்ணி குடிக்க போகிற குழந்தைக்கு வச்சிடுறா மரத்தடியில் துணியை போட்டு தண்ணி விட. அப்போ முதல்ல வந்து அவளை ஃபாலோ பண்ணிடுறது. அவளை இந்த குழந்தைக்கு பசியில் அழறது, தொப்புள் கொடி கூட அறக்கல இந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அந்தன பெண், இவர் ராஜகுமாரி, ராஜ மகாராணி, அவள் வந்து அந்தன பெண், ஒரு விடோ லேடி, கையில் ஒரு மாதம் குழந்தைய, ஒரு வருஷம் குழந்தையோட வந்துட்டுருக்கா. வந்து போய் இந்த குழந்தைய பார்க்குறா. இவ்வளோ ஜெதஸ்வியாக இருக்குது. இது யாராக இருக்கணும் வேண்டி பார்க்குறா. யாருமே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது. இந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறா, துணி வச்சு மூடுறா, தொடச்சி விடுறா, எல்லாம் பண்ணுறா. அப்போ வந்து இது யார் தெரியல, இறைவா இது யாரோட குழந்தை தெரியலையே எனக்கு, ஆனால் மூஞ்சி ரொம்ப லட்சணமாக இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இது என்ன செய்யுது, நம்ம எடுத்து போனால் அப்பா அம்மா யாராவது தேடினா என்ன செய்யறது, நான் கவலையாக இருக்கு அவளுக்கு. அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் அந்த குழந்தைய பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராங்க. அந்த எப்படி வர்றாருன்னா, ஒரு கிழவனாக வந்துடுறாரு. இது மகா சிவபுராணத்தில் கற்பனை கதை இல்லை, சிவபுராணத்தில் வர ஒரு கதை. ஸோ இந்த விதர்ப்ப நாட்டு ராஜாவோட கதை அது. ஸோ அந்த சத்தியரதனோட கதை. இப்போ அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறார், இது வந்து ரொம்ப சாதாரண நினச்சிக்காது இந்த குழந்தைய. அந்த அந்தானை பண்ணிட்டு சொல்கிறார் பரமேஸ்வரன் ஆண்டியாட்டம் வந்து, இது வந்து ராஜாவுக்கு குழந்தை, இது சத்தியரதனோட குழந்தை, அவன் விதிவசாத்து கொல்லப்பட்டான் அதெல்லாம் சொல்லிட்டு, ஸோ இந்த நீ வந்து இதை எடுத்து வள, இந்த குழந்தைய எடுத்து வளர்த்துருவா. நம்மளுக்கு சந்தேகம் இந்த வளர்க்கலாமா கூடாதான்னு ஒரு எண்ணம் வரும்போது அப்போ பரமேஸ்வரன் எடுத்து போட்டுறாரு அதை. ஸோ இது பிறப்பே தெரியல எப்படி எடுத்தும்போது அப்போ தான் சொல்கிறார் அவர். ஸோ இந்த குழந்தை பவித்திரம் தாயே, எப்பொழுதும் சந்தேகத்திற்கும் கவலைக்கும் மனதில் இடம் தராதே. இந்த குழந்தை மிகவும் பவித்திரமானவன், தூய்மையானவன், இதையும் உன் பிள்ளையாகவே நினைத்து அன்போடு வளர்த்துவான்றார். அந்த பெண் கேட்குறா, பெரியோரே, நான் செய்த பெரிய புண்ணியம், தாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். நான் இதான் நினச்சினே இருந்தேன், உங்கள் கட்டளைப்படி நான் வளர்க்குறேன். எப்படி வளர்ந்தா, நானே விடுதலை அடி, எனக்கு பணம் வசதியெல்லாம் கிடையாது இல்லைன்ற. அப்போ கவலைப்படாதுன்றார் அவர். ஸோ அம்மையே, இந்த குழந்தை பரமசிவ பக்தனான விதர்ப்ப நாட்டு சத்தியவிரதன் குழந்தை. சத்தியவிரதனை சால்வதேச மன்னர்களை போரில் கொன்றுவிட்டனர். கவலை கொண்ட அரசி இரவோடையவராக இங்கே வந்து இங்கே குழந்தைய பெற்றுட்டு அவ்வளோ முதலையை சாப்பிட்டு போயிட்டவளை. ஸோ அதனால் நீ வந்து பொழுது விடிஞ்சிடுத்து, இந்த குழந்தைய எடுத்துன்னு போ, உன் குழந்தையாட்டம் வளர 2 பேரும் ஈடுறாரு. ஸோ மன்னிக்கணும். இந்த குழந்தையின் தந்தையான ராஜன் முன்பிறவி ஏன் இந்த மாதிரி நடக்கிறது கேட்குறாகும். முன்பிறவி பாண்டிய மன்னனாக பிறந்தான். அனைத்து தர்மந்தர்களையும் அடைந்தவன், உலகை அறிய நெறிய பரிபாலித்தவன். ஒரு நாள் பிரதோஷ காலத்தில் அரண்மனையில் பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஒரே சத்தமாக இருக்கு வெளியில். பாதியில் எழுந்து பாரு, பூஜையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு யார் பாதியில் விடக்கூடாது. சிம்பிளாக முடிச்சிடணும் அந்த பூஜையை. ஸோ பெரிய சகஸ்திரநாமம்மா அது போல் அஷ்டோத்திரத்தை முடிச்சிடலாம். ஸோ யூ ஆர் டிஸ்டர்ப்டுன்னா யூ கேன் மேக் இட் ஷார்ட், பட் பூஜையை நிறைவு பண்ணிடணும் இருக்கு. சீதா பிராட்டியே லலிதா சகஸ்திரநாம சொல்லியிருக்கும்போது ராமபிரானும் லவகுஷாலாம் சட்டை போடுறான்னு சொல்லி ஆஞ்சநேயர் மூலமாக தெரிஞ்சுட்டு பாதியில் எடுத்து போயிடுறா முடிக்காமல். ஸோ ஷி கேனாட் பி யுனைடெட் வித் ராமா. அப்படி ஆகிடுறது உங்களுக்கு. பூஜையை மட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் சரி அரைக்குறையாக பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அம்மா என்ன செய்கிறான், அரைக்குறையாக பண்ணிட்டு போயிடுறான். போய் வந்து அட்டன் பண்ணுறான், வெளியே சத்தமாக வருதுன்ட்டு. பகைவனான அவனும் பாண்டிய மகன் தளபதி ஒத்தான். அவன் வந்து இவங்ககிட்ட இது பண்ணிட்டு இருக்கான். ஒரு பகைவன் வந்துடான்னு சொல்லி பிடிச்சி வந்திருக்கான். ஸோ பிடிச்சி வரும்போது
அது எதையும் விசாரிக்காமல் அவன் தலையை விட்டுட்டான். ஸோ சிவபூஜை நடக்கலை, முடியல. ராங்கு இது கொடுத்துறான், என்ன சொல்கிறது, கட்டளை. ஸோ அவன் தலையை வெட்டிடுறான் அவனை. சரி, ராத்திரி வந்து செய்கிறான், பூஜை முடிக்காமே சாப்பிட்றான். அடுத்தடுத்த பாவங்கள் எப்படி வருது பாருங்க. அதனால தான் இதெல்லாம் நடந்துன்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். இந்த புதிய அந்தாண்ட வடிவில் வந்து இது மாதிரிலாம் பண்ணதுனால இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்காரு. சிவபூஜையை பாதியில் விட்டவன் அதை பூர்த்தி செய்யாமலேயே இரவில் உணவு உட்கொண்டான். இவனது மகனும் பூஜையை முடிக்க, அதான் அவள் 2 பேரும் இந்த மாதிரி பிறந்திருக்கா. இப்போ அப்பா அம்மா எல்லாமே இந்த குழந்தை பிறந்திருக்க, அப்பா 2 பேரும் போயிட்டா. அவனும் வந்து நல்லவன், அதோட சிவபூஜையெல்லாம் பண்ணால் கூட அந்த பாவத்தினால இந்த கர்மாவை கழிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஆச்சுன்றார். ஸோ இப்பொழுது விதர்ப்பமனாக பிறந்தவன் சிவபூஜையில் அடைந்த அடங்கலால் சுகபோகங்களை அறிவித்து வரும்போதே பாதியிலேயே பகைவர்களாக கொல்லப்பட்டான். முற்பிறவியில் இவன் மகனாக இருந்தவனே இந்த பிறவியிலும் இவன் மகனாக பிறந்தான். சிவபூஜையை தெரிய உரிய முறையில் கடைப்பிடிக்காததுதான் இந்த மாதிரி இந்த வறுமை ஏற்பட்டது. இந்த குழந்தையின் தாய் பிற்பில் சக்கரத்தை அவள் சூழ்ச்சி கொண்டுட்டா இந்த பாரணி போன ஜென்மத்தில். அதனால தான் அவளுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றார். ஸோ அந்த பெண்ணே, இந்த உன் மகன் முற்பிறவி ஒரு உயர்ந்த அந்தானன், இந்த அந்தான பெண்ணுடைய பிள்ளை தன் வாழ்நாள் பொழுதையும் தானம் வாங்குவதிலே கழிச்சான். அதனால தான் வறுமையில் வாடிருக்கான் சின்ன வயசில் பிடிச்ச அந்த பையன். அதையும் சொல்கிறார் அவர். அதனால இவாளை வளர்த்துன்னு வா, இவாளுக்கு சிவபூஜை நெறியெல்லாம் சொல்லிக் கொடு, இவள் 2 பேரும் சிவபூஜை பண்ணட்டும். அதனால் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமாக அமைய சொல்கிறார் பரமேஸ்வரன். இவ்வாறு அருளரை வழங்கி ஆண்டி வேடம் தந்த சிவபிரான் தரித்த சிவபிரான் இமைப்பொழுதில் தன் உண்மை திருமையிலேயே காட்டி அருளினார். அப்படியே புல்லரிச்சு போய் வந்து கை கொடுத்து கும்பிட்றார் யார் பரமேஸ்வரன் சொல்லும்போது அப்படியே மறைஞ்சு போயிடுறார் அவர். ஸோ பின் சிவபிரான் மறைந்துள்ளார். சிவனார் மறைந்துள்ள பெண் அந்த பெண்மணி அந்த குழந்தையை தன் குழந்தையோடு எடுத்துக்கொண்டு ஏகச்சக்கர நகரம் ஒரு நகரம் அங்கே போய் வசிக்கிறார். அங்கே படிக்கிறது இந்த பசங்கள்லாம் ரொம்ப சூட்டிக்கையாக இருக்குது. 2 குழந்தையுமே அங்கே இருக்க பிராமணாலாம் 2 பேருக்கு இந்த குழந்தைகள்லாம் பூனெல்லாம் போட்டு வைக்கிறா. ஒவ்வொரு கல்வி கேள்வியெல்லாம் தலை சிறந்து விளக்குறாவ. அந்த மாதிரி இருக்கு. 2 பேரும் சிவபுக்தி கண்ணுக்கு அர்த்தமாக செய்து வீட்டில் இருந்தபடியே இளைஞர்கள் ஆனார்கள். சாண்டில்ய முனிவர்கிட்ட உபதேசப்பட்ட சாண்டில்யன் ஒரு முறை சாண்டில்ய கோத்திரம் கூட இருக்கு. சாண்டில்ய மகரிஷிட்ட போய் பாபது சிவபூஜைக்கு உண்டான இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட உபதேசம்லாம் வைக்கிறார். அது மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் அந்த அந்தன செல்வன் அரசகுமாரை அழைத்துக் கொள்ளாமலேயே தனியாக நதியில் நீராட போகிறான். அங்கே நமக்கு புற்காசில் ஒரு குடம் கிடைக்கிறது. அதை வச்சு நான் வந்து அப்பா அம்மாட்ட கொண்டு கொடுத்து 2 பேர் எல்லாருமே இந்த அளவு செல்வம் செழிப்பாயிடுறான். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த இப்போ இருக்கான் ராஜகுமார் இருக்கான் இல்லையா, அந்த பையனை காட்டுக்கு வரான். இவன் ஐஷுக்கு வாங்க போகிறான். அப்போ வந்து கந்தர்வன் பார்க்குறான். இந்த மாதிரி இப்படி நல்லா கெட்டியார் பையனாக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த அரசகுமாரன் அந்தரகுமாரனுடன் அருகிலுள்ள காட்டுக்கு சென்றான். அங்கு எதிர்பாராத விதமாக திடீரென்று கந்தர்வ பெண் வந்தாள். சிவபுரானது இன்னருளால் அவளை அவனது தந்தை அரசகுமாருக்கு திருமணம் செய்து வச்சுறார். அவளுக்கெல்லாம் ஞானதிஷ்டி தெரியும். சரி, ராஜ குடும்பத்து பையன் அவன் சொல்லிட்டு இந்த கந்தர்வ பெண்ணை வந்து அவள் அப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறார். ஸோ அவனோட ஸ்டேட்டஸ்கோவும் வந்துடுது. அவன் ராஜ மரியாதையோடு இதாயிடுறான். ஸோ ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் இந்த பையனுக்கு தக்க குடம் கிடச்சிது. அதனால் நல்ல ஸ்டேட்டஸ்கோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பையனுக்கு கந்தர்வ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராஜபோகத்தை கொடுத்து வந்துட்டான் அவன். ஸோ தே கெட்டிங் பேக் த ராஜ்யம் சொல்லப்படுறது. ஸோ இப்போ இப்போ என்ன அதனால இப்போ என்ன ராஜமாதாவை மாறிடுறா. 2 குழந்தைகளும் ராஜாவோட வளருது. அம்மா வந்து ராஜமாதாவாயிடுறா. அந்த அந்தன செல்வன் இவனை தம்பியானான். இப்பொழுது அந்த அரசகுமாரன் திருப்பெயர் தர்மகுப்தன் ஆயிடுறது. ஸோ இவ்வாறு சிவபுரான் அருளால் அவரது திருவாரூரையால் மகிமையால் மன்னன் தர்மகுப்தன் தன் மனைவியுடன் விதர்ப்ப தேசத்தில் அரச நரங்குடன் சுகபோகங்களை அனுமதித்திருந்தான். இதுவரை இறைவன் இந்த இது வந்து கதை சொல்லப்படுது. சிவபுராணத்தில் இந்த இதை சொல்கிறான். ஸோ மிகவும் பவித்திரமான இந்த கதை பாவத்தை துடைப்பது, பாவமானது, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பெரும் பேர்களை அளிக்க வல்லது, விருப்பங்களை நிறைவேற்ற வல்லது. ஊன்றிய மனதுடன் இதை கூறுபவனும் கேட்பவனும் இவ்வுலக இன்பங்களை பெற்று
கடைசியில் சிவலோகத்துக்கு போய் சேருவான்னு வருது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவபுராணத்தில் நிறைய கிளைக்கதைகள் வரும். ஒவ்வொரு கதையும் பொருள் நிறைஞ்சதாக இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த கதையை பார்த்துருக்கோம். இந்த முள்ளுவாங்க இதோட கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சிவபூஜையில் நடுவில் எழுந்து போகக்கூடாது. சிவபூஜை பண்ணால் பிரயோஜனப்படாது, மகாலட்சுமி பூஜை பண்ணோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஈஸ்வரன் பேர் ஆசிதோஷி, அவ்வளோ மகிழ்ந்து போயிடலாம். அவருக்கு என்ன வாங்கி கொடுத்த மாதிரி 1000 மடங்கு பெருங்கி நமக்கு வரும். நான் ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் அரியத்துறையில் இப்போ சிவராத்திரி ஆரம்பிச்சேனோ அன்றையிலேருந்து நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன். அதையும் சொல்கிறேன். அது விஷ்ணு கோவிலில், சிவன் கோவில். அது பஞ்சபிரம்ம கஷேத்திரத்தில் சத்யோஜாதம் பொருத்தியது. அங்கே ரோம மகர்ஷி பல காலம் தபஸ் பண்ணால் சொல்லப்படுது புராணத்தில். அங்கே ஆரம்பித்த பிறகு தான் என் வாழ்க்கையே அப்படியே மாறித்தது. நான் இப்போ திருப்பதிக்கு போகல, இங்கே போகல, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ அம்பாள் பூஜை தனி, அது வேறு. அது நம்ம உபதேசம் வாங்கி பண்ணுறது. இந்த சிவ பூஜைன்றது ஆத்மாத்மா நம்ம பண்ணுறது. ஒரு லிங்கமோ ஒரு பானத்தை, ஒரு நாதன் ஒரு பையன் பெங்களூரில் இருக்கான். அவன் நிறைய பானலிங்கெல்லாம் அமைச்சிச்சான். எனக்கு இந்த பானங்களை பார்த்தாலே தனி பரவசம் தான். கையில் எடுத்த உடனே நமக்கு உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பானாசுரம் பூஜை பண்ணியது எல்லாம் நர்மத பானங்கள் எல்லாமே பானாசுரனால பூஜை பண்ணப்பட்டது சொல்லப்படுது. கோடிக்கணக்கில் இருக்குது. விதவிதமான கலர்கள் இருக்குது. மோஸ்ட்லி பேசிக் கலர் இஸ் ப்ரௌன். அதிலே டிசைன்லாம் இருக்கும். வெள்ளை கலரில் 7 போட்டா மாதிரி இருக்கும். அதிலே ஓம் போட்டா மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு பானங்கள், பெரிய பானம் அம்மிக்குழம்பு சைஸ்லேருந்து சின்ன திருண்டு ஒரு 2 இன்ச்சு வரை 1 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. சரி, சொல்லி இந்த மகா சிவபுராணத்தின் கதையை நம்ம கேட்டிருக்கோம். உள்ளே வாங்கின மனசில் எல்லோரும் சிவபூஜை பண்ணாதவா பண்ணுங்க. பஞ்சாயத்து பூஜையில் இதுதான் போகிறோம், நித்தியப்படி பண்ணணும். அது சிவ பஞ்சாட்சரி ஜபம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த குருமார்கள் போல எடுத்துக்கோ. எவ்வளோ ஜபம் பண்ணுங்க, நல்லது. நம்ம இந்த திருநீருனால ஐஸ்வர்யம் சொல்லியிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். விபூதி ஐஸ்வர்யம், வேறு எதுக்கும் கூட சொல்லப்படல அதுக்கு. ஸோ விபூதி, ருத்ராட்சம், பரமேஸ்வர பக்தி, இதெல்லாம் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. சிவலிங்கம், பானலிங்கம் இதை சொல்லி அதெல்லாம் ரொம்ப உயர்வான சமாங்கள். நீங்கள் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டு மணி, இதெல்லாம் மனசில் அனுபவிக்கிறோம். அது அப்போ தான் நமக்கு தெரியும். அது சரி சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.